தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி நிர்வாகம் சார்பில் கல்லூரி நிர்வாகிகள் பலரசம் விநாயகமூர்த்தி, முத்துசெல்வம் மற்றும் உறுப்பினர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது காமராஜ் கல்லூரி 1919ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகளை கடந்து வெகு சிறப்பாக கல்வி பணியை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் காமராஜ் கல்லூரி குறைந்த கட்டணத்தில் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதுடன் தற்பொழுது A+ தரக்குறியீடு அங்கீகாரம் பெற்றுள்ளது. இந்த கல்லூரியில் 50 பாடப்பிரிவுகள் உள்ளது. இதில் 10 பாடப்பிரிவு மட்டுமே அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளாக உள்ளது. அந்த 10 பாடப்பிரிவுக்கு மட்டுமே அரசு நிர்ணயித்த கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. மேலும் உள்ள பாடத்திட்டங்களுக்கு கல்லூரி பாடத்திட்டங்கள் கல்லூரி கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது என அவர்கள் தெரிவித்தனர். யாரிடமும் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக சில அரசியல் கட்சியினர் மாணவர்களின் மூளை செலவை செய்து போராட்டத்தில் ஈடுபடுத்த முயற்சி செய்வதாக கல்லூரி நிர்வாகம் சார்பில் குற்றம் சாட்டினர். வடதிசை இந்து நாடார் மகமை சங்கமானது 1919ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு முறையாக பதிவு செய்தவுடன் காரப்பேட்டை வளாகத்திற்கு உள்ளாகவே 2 தொடக்கப் பள்ளிகள் தொடங்கப்பட்டது. அதன் பின்பு 1956ஆம் ஆண்டு காரப்பேட்டை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டது. 1959ஆம் ஆண்டு காரப்பேட்டை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டது. அதன் பின்பு 1966ஆம் ஆண்டு காமராஜ் கல்லூரியானது காரப்பேட்டை மகமை, விருதுநகர் மகமை, அருப்புக்கோட்டை மகமை, திருமங்கலம் மகமை போன்ற தூத்துக்குடி நாடார் மகமை போன்ற மகமைகளால் இணைந்து இந்த கல்லூரியானது 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2 பாடப்பிரிவுகளை கொண்ட கல்லூரியாக தொடங்கப்பட்டது. அந்த கல்லூரி தற்போது கிட்டத்தட்ட 50 பாடப்பிரிவுகளை கொண்டு இப்பொழுது இயங்கி வருகின்றது. இந்த கல்லூரியிலே LKG முதல் PG வரை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மெட்ரிகுலேஷன் பள்ளியும் சேர்த்து தொடங்கப்பட்டுள்ளது. நமதுடைய கல்லூரியினுடைய தரவரிசையிலே A+ குறியீடு பெறப்பட்டுள்ளோம் என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் எங்கள் கல்லூரியில பெண்கள் கல்லூரி என்று தனியாக ஒரு பிரிவு 1921ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு நம்முடைய கல்லூரி சுயாட்சி கல்லூரியாக செயல்பட்டு வருகின்றது. கல்லூரியிலே அனைத்து சமுதாய அனைத்து மக்களும் படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த கல்லூரியிலே காரப்பேட்டை மகமையின் பாதியை என்டோமெண்டாக கொடுத்து இந்த கல்லூரியை சிறந்த முறையிலே நடத்தி வருகின்றார்கள். இந்த கல்லூரியினுடைய நோக்கம் அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் இங்கே படிக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி படிக்கும் போதே தொழிலுக்கு செல்வதற்கு அது வழிவகை செய்யப்படுகின்றது. அதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கல்லூரியிலே புதிய புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டு வருகின்றது. இந்த நேரத்தில் கல்லூரியின் பெயரை களங்கப்படுத்தும் நோக்கத்தோடு ஒரு சில மாணவர்கள் செய்த தவற்றை இருக்கின்ற சில அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் அவர்களை மூளை சலவை செய்து அவர்களை கல்லூரிக்கு எதிராக வழிநடத்தி வருகின்றார்கள். இந்த கல்லூரி அந்த வகையிலே யாரையும் எந்த விதத்திலும் தனிப்பட்ட முறையிலே பார்ப்பது இல்லை என்பதை இந்த நேரத்திலே தெளிவாக சொல்லிக்கூட கடமைப்பட்டுகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கல்லூரியானது வருகின்ற காலங்களில் இந்த கல்லூரியிலிருந்து இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலே நடக்கக்கூடிய கல்லூரியிலே ஒழுக்கமான மாணவர்களை கொண்ட கல்லூரி எது என்றால் காமராஜ் கல்லூரி என்றே சொல்லும் அளவிற்கு இந்த கல்லூரி செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் எதிர்வரும் காலங்களில் நம்மளுடைய கல்லூரி இப்பொழுது ஆட்டோனமஸ், அதாவது தன்னாட்சி கல்லூரியாக மாறப்பட்டாலும் இந்த கல்லூரி சிறந்த முறையிலே அனைத்து மக்களுக்கும் பேருதவி செய்து கொண்டு வருகின்றோம். ஏன்னா இதனை கடந்த முறை ஒரு மாணவன்
2 பெற்றோரும் இல்லாத, அதாவது நம்ம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் உள்ள பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சலுகைகள் வழங்குகின்றோம். அதே போன்று 2 பெற்றோர்களும் இல்லாத மாணவர்களுக்கு நிறைய சலுகை, அதாவது ஒரு 90% அவங்களுக்கு சலுகைகள் பண்ணி அவங்கள இங்கே படிக்க வைக்கிறோம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, கடந்த ஆண்டு 2 பெற்றோரும் இல்லாத ஒரு மாணவன் அவருடைய தாத்தா என்னிடம் அழைத்து வந்தார். நான் சொன்னவுடன் அந்த பையனுக்கு பையன் 2 பெற்றோரும் இல்லாத பையன் என்று தெரிந்து அவனுக்கு நிறைய சலுகைகள், ஃபீஸ் கன்செக்ஷன், மேல் அவனுக்கு சேர வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து இந்த கல்லூரியிலே சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இப்போ தற்போது ஒரு மாணவனுடைய ஒழுக்கக்கேடு காரணமாக கல்லூரியிலே அவன் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த நடவடிக்கையை பெரிதுபடுத்தி இந்த கல்லூரியின் பெயரை கெடுக்கும் விதமாக அந்த இந்த செயல் நடந்து கொண்டு வருகின்றது. இன்னும் வருங்காலங்களில் இப்போ அந்த அந்த கல்லூரியினுடைய விவரங்களை இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ல எங்களுடைய மகமையினுடைய உறுப்பினர்கள், அதாவது கல்லூரிக்கு வந்திருக்கின்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வருகை தந்திருக்கின்றார்கள். இதுல எங்களுடைய காரப்பேட்டை மகமையின் சார்பாக எங்களுடைய பிரதிநிதியாக கல்லூரியிலே இருந்து செயல்பட்டு வருகின்ற அருமை அண்ணாச்சி முத்துச்செல்வம் அவர்கள் இருக்கின்றார்கள். கல்லூரியுடைய முதல்வர் இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், அந்த மாணவன் நீக்கப்பட்டதற்கான விவரம் வேண்டுமென்றால் உடனடியாக சொல்ல தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு, இன்று பத்திரிகை செய்திக்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் இந்த 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 செயல்களில் ஈடுபடும் அந்த அமைப்புகளை எங்களுடைய தூத்துக்குடி வடதிசை இந்து நாடார் மகமையின் சார்பாகவும், தூத்துக்குடியில் இருக்க அனைத்து நாடார்கள் சங்கத்தின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விவரங்களை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் செய்தியாக மனுவாக கொடுக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த தருணத்திலே கூறிக்கொள்கின்றோம். சொல்லுங்க. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். என் பேர் முத்துசெல்வம். நான் தூத்துக்குடி கல்விக்குழுவில் பொருளாளராக இருக்கேன். இந்த தூத்துக்குடி கல்விக்குழுவானது நம்ம காமராஜ் கல்லூரி, காமராஜ் மகளிர் கல்லூரி மற்றும் காமராஜ் பள்ளியை 1966 ஆண்டு முதல் மிக சிறப்பாக நடத்தி வருகிறோம். இன்னைக்கு முன்னால் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் B+ அந்தஸ்து இருந்த காலேஜை இன்னைக்கு A+ ஆக்கியிருக்கோம். இதில் 2வது அட்டானமஸ் வாங்கியிருக்கோம். இந்த B+ A+ தரை சரி. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த ஒரு அமைப்பானது ஒரு 3 கோரிக்கைகளை வச்சு ஒரு தப்பான பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு அலைகிறாங்க. அதில் என்னன்னா, ஒரு நேசமணி என்ற மாணவனை நிரந்தர நீக்கத்தை ரத்து செய்து கல்லூரியில் சேர்த்திடுக, கல்வி கட்டண கொள்ளை நடத்தும் கல்லூரியை தமிழக அரசு ஏற்று நடத்திட, அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்தது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் அவங்க ஹெட்டிங் எப்படி போடுறாங்கன்னா, இந்த SFI மாவட்ட நிர்வாகி காமராஜ் கல்லூரி கல்வி கொட்டனை தடுக்க போராடிய அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த பையனோட நிரந்தர நீக்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை முதல்ல. ஏன்னா இந்த பையன் 2020 +2 முடிச்சுட்டு 2022 தான் நம்ம காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்காங்க. இந்த 2022 இருந்தே அந்த பையன் ஒரு விதமான ஒழுங்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது, இப்போ 3rd இயர் படிக்கிறான் அந்த பையன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது வாத்தியார்கிட்ட சண்டை போட்டு சஸ்பெண்ட் ஆகி திரும்ப ரிவோக் பண்ணியிருக்கோம். செகண்ட் இயரில் வைஸ் பிரின்சிபல்கிட்ட சண்டை போட்டு சஸ்பெண்ட் பண்ணி திரும்ப ரிவோக் பண்ணியிருக்கோம். 3rd இயரில் அதே மாதிரி இப்போ அங்கே உள்ள சம்மந்தம் இல்லாமல் எய்டட் ஸ்டாஃப்கிட்ட எய்டட் ஸ்டாஃப் கூட சண்டையை போட்டு பிரின்சிபலை பற்றி தவறாக அவதூறாக பேசி, 2வது செக்ரட்டரியை வழிமறித்து இந்த மாதிரி நிறையா ஒழுங்கினங்களில் ஈடுபட்டதுனால, இந்த ஒழுங்கினங்களில் ஈடுபட்டதுக்காக உரிய கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்க மேலே ப்ராப்பராக 4 மாதம் விசாரணை நடத்தி இதோட ப்ரொசீடிங்ஸ் போட்டு அவனை ப்ராப்பராக நிரந்தர நீக்கம் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா, அவங்க அந்த கட்டண கொள்ளையை தடுக்கிறதுக்கு போராடுறதுக்காக நீக்கின மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. ஏன்னா நம்ம காலேஜ் பிரைவேட் காலேஜ், இட்ஸ் நாட் அ கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, பிரைவேட் காலேஜ். இது பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே வரும். இதில் நம்மகிட்ட 50 பிரிவு நம்மகிட்ட பாடப்பிரிவு இருக்குது. இதில் ஒரு 10 பிரிவு எய்டட்லேருந்து நடத்துகிறாங்க, எய்டட்லேருந்து நடத்துகிறோம். அந்த எய்டட்லேருந்து நடத்துறதுக்கு
ஸ்டாஃபோட சம்பளம் மட்டும்தான் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. மற்றபடி அந்த பையனுக்கு மின்சார வசதி, கழிப்பறை வசதி, ரூமில் உள்ள வசதி, நோட்டு புத்தகங்கள், சர்டிஃபிகேட் கோர்ஸு, பிளேஸ்மெண்ட்டு, இது அவ்வளவுமே வந்து நம்ம கல்லூரியிலேருந்து அந்த பையனுக்கு எல்லாத்துக்குமே வழங்கிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 5000 மாணவர்களில் வந்து நம்ம ஒரு 1500 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குறோம். இது எல்லாமே வந்து இத்தனையும் மறைச்சி அந்த பையன் வந்து ஏதோ அவன் போராட்டம் நடத்துனதுக்காக அவனை வந்து கல்வியிலேருந்து நிரந்தர நீக்கம் பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி தேவையில்லாமல் வந்து ஒரு கல்லூரிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும், ரெண்டாவது வந்து அவங்க அமைப்புகளுக்கு வந்து மெம்பர்ஷிப் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த மாதிரி வந்து நிரந்தரமாக இந்த மாதிரி அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்தில் வந்து எல்லளவும் வந்து உண்மை இல்லை. ரெண்டாவது வந்து ஃபீஸ் கவர்மெண்ட்ல வந்து என்ன ஃபீஸ் பண்றாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே இதை நம்ம வாங்குறோம். அதை விட எந்த அதிகபட்சமான கட்டணமோ இல்லை அதிகப்படியான கட்டணமோ எதுவும் வாங்குறது இல்லை. வாங்குற கணக்குகளுக்கு அனைத்துக்குமே அமௌண்ட் தொகைக்குமே வந்து ஜேடி ஆஃபீஸ், டிசி ஆஃபீஸ், ரெண்டாவது வந்து யூஜிசி இவ்வளவு வந்து ப்ராப்பராக தணிக்கை செய்யப்படுது. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், யூஜிசி ஆக்ட், பிரைவேட் காலேஜஸ் ஆக்ட், இந்த இது போக நம்ம காலேஜோட சட்டத்திட்ட புத்தகம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் உட்பட்டு தான் நடத்துறோம். எந்த ஒரு நடவடிக்கைனாலும் இந்த பையன் வந்து அளவுக்கு மீறி ஒழுங்கீனம் பண்ணதுனால அவனை வந்து வேற வழி இல்லாம நீக்கணும். இத்தனைக்கும் அந்த பையனை கூப்பிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் அவனுக்கு ப்ராப்பரா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து, ரெண்டாவது வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிரந்தர நீக்கம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா இவங்க வந்து உரிய லீகல் ஃபாரம் கோர்ட் இருக்கு, கோர்ட்ல போய் வந்து இந்த மாதிரி அவங்க ரெமெடி சேர்த்து கேட்டுக்கலாம். ஆனா இங்க உள்ள அதை திசை திருப்பி இங்க உள்ள பையங்களை வந்து இங்க இருக்கிறவன் வாழ்க்கையும் புறத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கட்டணத்தை வந்து இப்போ குறைக்கிறதுக்கு போராடினதுக்காக பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அதை வந்து ஒரு திசை திருப்பி இன்னைக்கு காலேஜில் 5000 பேர் இருக்காங்க, இந்த 5000 பேர்ல நம்ம அமைப்புக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பியிருக்கான். இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் தனிப்பட்ட ஒழுங்கீனத்துக்காக இது எடுக்கப்பட்ட வந்து நடவடிக்கை. இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா விதிகளுக்கும் உட்பட்டு மாணவர்களுக்கு வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு. இதுக்கு உட்பட்டு அந்த இதைப்படி முறைப்படி ஃபாலோ பண்ணி இந்த நடவடிக்கை வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த பையங்க சொல்றதுலையோ அந்த அமைப்புகள் சொல்றதுலையோ எந்த விதமான உண்மை இல்லை. இது சம்பந்தமா ஏற்கனவே நாங்கள் கலெக்டர் எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இன்னைக்கும் அவங்க அண்ணாச்சி விநாயகமூர்த்தி நாச்சி சார்பாக வந்து இன்னைக்கு அவங்க வந்து மாவட்ட தலைவர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து உரிய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு திசை திருப்பு முயற்சியா வந்து வேற ரூட்ல டைவெர்ட் பண்ணி அவங்க வந்து இருக்கிற பையங்களை வாழ்க்கையும் அவங்க கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இது உண்மையான நிகழ்ச்சி, இதுதான் இதோட நடந்தது. இந்த இதை வந்து உங்களுக்கு ஒரு விளக்கமா கொடுக்கணும். ஏன்னா அவங்க சின்ன விதத்துல இருந்து நாளைக்கு நேற்று பேப்பர்ல போட்டு இது அவங்க கட்டண கொள்ளையை தடுக்கிறதுக்காக போராடினதுக்காக வந்து அவனை நீக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வடிவமைக்கிறாங்க. அது உண்மை இல்லை என்பதை தெரியப்படுத்துறதுக்காக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று. அது எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி. நீங்க ஏதாவது நீங்க கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். எல்லாமே எடுத்து கூறி அந்த பையனுக்கு வந்து ப்ராப்பரா அவனுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவன் அந்த ஹியரிங் அப்பியர் ஆகி அந்த கமிட்டியில 12 பேர் கொண்ட கமிட்டியை அமைச்சு அந்த ஒரு 4 ஹியரிங், ஒரு ஹியரிங் வரல, ரெண்டாவது ஒரு ஹியரிங் போட்டு அவனை கூப்பிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அதை எழுதி வாங்கி எல்லாத்தையும் செஞ்சு ப்ராப்பரா அவனுக்கு என்ன நேச்சுரல் ஜஸ்டிஸ் முதற்கொண்டு என்னென்ன செய்யணுமோ அது அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவனுக்கு கொடுத்து தான் நீக்கம் பண்ணியிருக்கோம். வேற வழி இல்லாம. ஏன்னா தேர்ட் இயர் பையன் அவன் வந்து கரெக்டாக முடிச்சிருந்தான்னா இன்னொரு 6 மாதம் அவனை படிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவன் ஒழுங்கின வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூடும்போது வந்து வேற வழி இல்லை. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நாளைக்கு எங்க மெம்பர்களே சொசைட்டி மெம்பர்களே என்ன கேட்குறாங்க, வாத்தியார் அடிக்க போயிருக்கான், செக்ரட்டரியை மதிச்சிருக்கான், இந்த மாதிரி பிரின்சிபலை பற்றி இப்போ கண்டமணிக்கு பேசுகிறான், அவனை எப்படி நீங்கள் இன்னும் கல்லூரியில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி எங்கள் சொசைட்டிலேருந்து மெம்பர் கேட்குறாங்க. இது போக அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 15 பரீட்சை எழுதிட்டான், 10 அரியர், காலேஜுக்கு ஒழுங்காக வர்றது கிடையாது. ஸோ இதனால அந்த அந்த காரணம் வந்து அவனுக்கு முறையான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு அந்த கட்டுப்படுத்தாத ஒரு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லாமல் இந்த பையனை வந்து நீக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு வந்து லீகல் ஃபாரம் இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு ஹைகோர்ட்ல போயோ இல்லை ஏதோ ஒரு கோர்ட்ல போய் அவங்களோட இங்கே ஏதாவது குறை இருக்குன்னு சொன்னா அவங்ககிட்ட போய் முறையிடலாம். தேவையில்லாம இந்த போராட்டத்தை தூண்டி இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு ஆர்ப்பாட்டம் ஆகுதுன்னு சொல்றதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வந்து நாங்க கல்லூரி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கல்வி கட்டணம் போராட்டத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். இந்த நிரந்தர நீக்கத்துக்கும் கல்வி கட்டணம் உயர்ந்த அரசு நிர்ணயித்த கட்டணத்தை தவிர கூடுதல் எதுவும் வாங்கலைன்னு சொல்றேன். அந்த இது கிடையாது. அது வந்து அவங்க எல்லாமே ஆர்டிஓ வந்தாங்க, வந்துட்டு எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எங்க டிஆர்ஓ பேசும்போது வந்து அவங்களுக்கு மொத்தம் 19 பையங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தோம்.
அந்த சஸ்பெண்ட் ஆர்டர் ஆர்டிஓ வந்து பேசின உடனே அந்த சஸ்பெண்ட் ஆர்டரை ரிவோக் பண்ணி மறுநாளே அவனை காலேஜுக்கு வர வச்சிட்டோம். அவர் ஆர்டிஓ ஆர்டர் போட்ட மறுநாளே வந்து அந்த பையங்க எல்லாருமே உள்ள காலேஜுக்குள்ள வந்துட்டாங்க. காலேஜுக்கு வந்து 2வது நாள் திரும்ப பிரச்சனை. அதே பையன், அது அந்த ஒரு பையன் தான். ஆனா நாங்க சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தது மொத்தம் 19 பேருக்கு. கட்டணது அன்னைக்கு அந்த போராட்டத்துல ஈடுபட்டதுக்கு இந்த அதுக்கு சம்பந்தம் இல்லை கேட்கறதுனால சொல்றேன். அன்னைக்கு போராட்டத்துல கலந்துகிட்டது கிட்டத்தட்ட 300 பேரு. யாரையுமே இல்லை போராட்டத்துக்கு வந்து நாங்க அனுமதிச்சோம் முன்னால. அதனால அது எல்லாமே ப்ராப்பரா தான் செஞ்சிருக்கோம். கல்வி கட்டணங்கிறது நீங்க இங்க உள்ள கட்டணம் எல்லாத்தையும் நீங்க கேட்டு பாருங்க. எந்த காலேஜ்லயாவது இதை விட அதிகமா அந்த காலேஜை விட நாங்க அதிகமா வாங்குறோமோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா நீங்க எங்க இது கொண்டாங்க. அதாவது ரெகுலர் காலேஜ்ல வந்து குறையாதான் இருக்கும். அந்த அரசு நிர்ணயித்த கட்டணம் தான் இருக்கும். அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ்ல கொஞ்சம் கூட வச்சிருப்பாங்க. இல்ல செல்ஃப் ஃபைனான்ஸ்ங்கிறது அது தனி டிவிஷன். அது வந்து ஒரு பைசா கூட கவர்மெண்ட்ல இருந்து வர்றது இல்லை. இதை சேர்த்து சொல்லிடுறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து எந்த எய்டும் வராது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் வராது. அந்த இதுல ஒரு பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3/1/2025 அந்த பையனுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கோம். இது ஐ மீன் ரிமூவ் டெர்மினேஷன் ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அது எத்தனாம் தேதி சார் ஏஆர் சார் அந்த மால் பிராக்டிஸ் பிராக்டிக்கல்ல மால் பிராக்டிஸ் அது எத்தனாம் தேதி? அதுக்கு முன்னால வந்து அந்த பையன் அதே பையன் வந்து பிராக்டிக்கல்ல மால் பிராக்டிஸ் அவன் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துருக்கான். காப்பி அடிக்கிறான்னு சொல்லி எழுதி கொடுத்து அந்த காப்பி எக்ஸாமினர் இத்தனைக்கும் வெளியே இருந்து வர வைக்கிறோம். நம்ம காலேஜ் எக்ஸாமினர்ஸ் கிடையாது. பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.